ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டிவிகே விஜய் அண்ணா இப்போது வேலூரில் மக்களை சந்தித்து பேசியிருந்தார் இல்லையா? ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எப்படி இந்த மனுஷன் இப்படி அழ வச்சிட்டிங்களே, அந்த அழுவை கூட ஃபேக்காகவே தெரியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. கரெக்டாக ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ தடங்கள் இவரை பிரச்சாரம் பண்ண விடாமல் மற்ற பார்ட்டிஸ் பிரச்சாரம் பண்ணுது. கூட்டணி எங்கே சேர்த்துருவாங்களோ அப்படின்ட்டு இழுத்து போட்டு பெருசாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன்லாம் பாருங்களேன், டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், கூட்டணி வச்சாங்கனாலும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ டிஎம்கே ஆனால் இந்த வாட்டி பாருங்கள், பார்க்குறவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. சீட் ஷேரிங் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மற்ற கட்சிங்களாம் வந்து சண்டை போடுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அழகாக இந்த வேலூரில் பார்த்திங்கன்னா மக்களை சந்தித்து மக்களுக்கு என்ன வேணுமோ, ஃபார்மர்ஸ்க்கு நியூ பாலிசிஸ் கொண்டு வருவோம். ஓகே, அண்ட் அடிப்படை வசதி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் டாய்லெட்ஸ் வந்து க்ளீனாக இருக்கிறது இல்லை, அதெல்லாம் நல்லா பேசியிருந்தாங்க. ஸோ மக்களுக்கு என்ன லைஃப்க்கு வேணுமோ அது பண்ணாலே போதும், அதுதான் நல்லா கவர்மெண்ட் வந்து அழகாக நிறைய அவர் பேசியிருந்தார். அண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லி, ஏன்னா நம்மளே பார்த்துருப்போம், மற்ற கட்சியில் வந்து எல்லா கட்சியும் எங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரின்றாங்க. அப்போ ஃப்ரெண்டு மாதிரினா இவங்களுக்கும் ஒரு கேம்பெயின் நடத்துக்கிறதுக்கெலாம் அப்புறமா பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அது கொடுக்குறதே இல்லைன்றது அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. சூப்பராக பேசியிருந்தார். உண்மையிலேயே பயங்கரமான ஸ்பீச்சாக இருந்தது. ஓப்பனாக தெரியுது எங்கள் டிவிக்கே விட மற்ற கட்சிங்களாம் சேர்ந்துருமோன்றதுக்காகவே டக்குன்னு இழுத்து போட்டுக்கிட்டு எவ்வளோ முடியுமோ க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன் கண்டிப்பாக ஒரு நியூ கவர்மெண்ட் வர்றதுக்காக நம்ம எல்லாருமே கூட இருப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.